கோடி ரூபாய் கொடுத்து 4வது பைப் திட்டம் கொண்டுதாங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருதா? அதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் மறுக்க முடியாது. நான் கேட்க திமுக இந்த அம்மா சொல்லிட்டு எழுது, நீ என்னமா செஞ்சீங்க? இந்த 5 வருஷம் இருந்தீங்களா அமைச்சரா வந்திருக்கீங்க முழுமையா, நீ என்ன பண்ணீங்க சொல்லுங்க? நீ இந்த ஓடைய கட்டிங்க, சிறுதாக்குறீங்க, உங்க லாட்சி பாதிக்க கூடாது, உங்க கட்டடம் பாதிக்க கூடாது, உங்க சொத்து பாதிக்க கூடாதுன்னு சின்னதா கட்டி வர்ற பட்டிக்காடு தண்ணி பூரா வருது. நமக்கு வந்த வெள்ளம் நம்ம ஊர் வெள்ளம் இல்ல, பட்டிக்காட்டு வெள்ளம். அங்க இருந்து கிராமத்துல இருந்து வந்த வெள்ளம், கைத்தால இருந்து அங்க இருந்து வர வெள்ளம் தான் உள்ள வந்துச்சு. தண்ணி 3 குளம் இருந்துச்சு, கோக்குருக்கம்மா, அக்கரக்கம்மா, புடிப்பாஞ்சாம் குளம். இந்த 3 குளம் இப்ப இல்ல. எங்க போச்சு? எங்க போச்சு? நீ சொல்றாரு எங்க அப்பா உதச்சிட்டா இதை நான் அவங்க அப்பா தான் கேட்க வேணா, நீங்க போய் கேட்டுவாங்க. 3 குளத்தை விட்டுட்டாங்க, பட்டா போட்டு பிளாட்டு போட்டு விட்டுட்டாங்க. அதனால தண்ணி உள்ள வருது, அண்ணா நகருக்குள்ள வந்துச்சு. இது காரணம் யாரு? இன்னைக்கு 140 அடி 150 அடி அகலம் அந்த ஓடை, இன்னைக்கு 20 அடி 25 தான் கட்டி விட்டுருக்காங்க. அது அவ்வளவு படிச்சு தவுந்து போய் கிடக்கு.